ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம சந்தா சேரன் இவங்க 2 பேரோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆமாங்க, நம்ம சேரன் சந்தாவோட கழுத்தில் தாலி கட்டி இந்த வீட்டோட மூத்த மருமகளை நம்ம சந்தாவை கூட்டிகிட்டு வராங்க. இப்போ அதுக்கான தேவை என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தாக்கா, சந்தாவோட மாமாவோ அவங்க சொந்தக்காரங்களோ சந்தாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ஊரில் வச்சு சந்தாவை அவங்க மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க சொந்தக்காரங்கள்லாம் இங்கே வந்துட்டு இருக்காங்க. இப்போது கண்டிப்பாக அவங்க இங்கே வந்தாக்கா சந்தாவை இங்கேருந்து வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க பையா. அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று சீக்கிரமாக பண்ணுங்க பையா. எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது. அவங்க ரொம்ப மோசமானவங்க, ரவுடி பசங்க. அவங்க சந்தாவை இங்கே பார்த்தா கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. இங்கே எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் பக்கத்தில் வந்து வேலை செய்கிறாங்களே, அவங்க தான் வந்து நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க இங்கே தேடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது நாங்கள் இருந்தால் கண்டிப்பாக எங்கள் 2 பேரையும் அந்த ஊருக்கு அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக அங்கே போனால் சந்தாவுக்கு கட்டாயமாக அவங்க மாமா கூட வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு பையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனீஸ் சொல்ல, நம்ம சேரனும் கூடவே நம்ம பாண்டியும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இல்லை அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது, நாங்கள் இருக்கிறோம்ல, நீங்கள் பயப்படாதீங்க, அவங்க நீங்கள் வரும்போது இருந்தால் தானே பிரச்சனையாகும், நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க, நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனும் பாண்டியும் அங்கே இருக்க. இப்போது நம்ம சேரன் சந்தா இவங்க 2 பேருக்கு பிரச்சனைன்னு ஒன்னே நம்ம வானதியை உண்மையிலே பாராட்டணுங்க. என்னதான் இருந்தாலும் இது நம்மளுடைய குடும்பம். அதில் ஒரு பிரச்சனை வருதுனாக்கா அந்த இடத்துல நாம் இருக்கணும். அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனை கூட்டிகிட்டு நம்ம வானதி என்ன பண்ணாங்க, இங்கே வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம சந்தாவை இவங்க இருக்கிற இடத்துக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கணும்னாக்கா அது நம்ம வானதியோட வீட்டில் ஒழிச்சு வச்சுருந்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி வானதியோட வீட்டில் நம்ம சந்தாவை ஒழிக்க வச்சு அடுத்த நாள் காலையில் நம்ம சேரன் வந்து சந்தா கழுத்தில் தாலி கட்டி இந்த வீட்டோட மூத்த மருமகளா நம்ம சந்தாவை கூட்டிட்டு வந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இது எப்படியாங்க இப்போ எல்லாரோட ரூட்டும் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் இப்போ சந்தாவோட வீட்டினோட சுச்சுவேஷன் காரணமாக நம்ம சேரன் சந்தா கழுத்தில் தாலி கட்டி அவங்கள தன்னுடைய மனைவி ஆக்கிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வானதி பாண்டி இவங்களோட ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு. அவங்க அப்பா அம்மாவும் அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. ஆனால் சேரனோட கல்யாணம் நடக்காம நாக்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி தான் அந்த கல்யாணத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நிலாவும் சோழனும் ரொம்பவும் வந்து அந்யூன்யமாக ஆயிட்டாங்க. சொல்லப்போனால் ஏங்க ஏங்கன்னு சொல்லிட்டு இருக்குங்க நம்ம சோழன்கிட்ட. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் ஏங்க ஏங்கன்னெல்லாம் சொல்லாதீங்க, ஏங்கன்றதா என்னுடைய பேரா, எனக்கு தான் நிலான்னு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்களே, இதுக்கப்புறம் நிலான்னு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொன்ன உடனே நிலா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் வந்து நிலாவை வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இதை பார்க்குற நம்ம நிலாவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இவர் நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நிற்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு உணர்வு நம்ம நிலாவோட மனசில் இருக்குது. ஆனால் வெளிப்படையாக இங்கே பாருங்கள் சோழன், இதுக்கப்புறம் நான் வந்து யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, நீங்கள் தான் என்னுடைய புருஷன், நீங்கள் தான் முதல்ல என் கழுத்தில் தாடி கட்டினீங்க, இப்போ என் மனசுலையும் இடம் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா எப்போ சொல்லுவாங்கன்னு தெரியல. அதுக்கான நேரமும் நெருங்கி வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எது எப்படியோ இப்போ இந்த வீட்டுக்கு 3 மருமகள் வரப்போகிறாங்க. இன்னொரு பக்கம் பல்லவன் அவங்க வந்து காயத்ரியை வந்து ரூட் விட்டுட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. எது எப்படியோ இப்போ எல்லாரோட பிரச்சனை தீர்ந்துடுச்சு. இந்த வீடு ஐயனார் குடும்பம் இதுக்கப்புறம் பெண்கள் இல்லாத வீடுன்னு சொல்லவே முடியாது. இதுக்கப்புறம் எல்லா பெண்களும் இந்த வீட்டில் மருமகள்களாக இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. சரிங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.